இந்த புயல்ல கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா தாவேகான்னு ஒண்ணு இருக்கா, இது தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும். இப்போதானே வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறீங்க? இப்போ அதிமுகவுல என்ன சொல்லி ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. ஜோசப் விஜய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி. அவர்லாம் இன்னைக்கு என்ன ஆனார்னே தெரியல. தாவேகா ஓரளவு இளைஞர்கள் மத்தியில ஒரு பிரபலமாக இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஓட்டுகளும் இனிமேல் சிறுபான்மையினுடைய ஓட்டுகளும் மற்ற ஓட்டுகளும் பெண்களினுடைய ஓட்டுகளும் குறிப்பாக சிந்தாம சிதறாம திமுகவுக்கு தான் விழப்போகுது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மாநாடு தான் தமிழ்நாடு முழுசும் பேசு பொருளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொடி கம்பம் நட்டுருக்காங்க, திடலில் கீழே விழுந்திருக்கு, அது ஒரு கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் பேனர் வந்து வச்சுருக்காங்க, ஒரு பையன் வந்து இறந்துருக்காங்க. இப்படி மாநாடுகளில் நடக்கும்போது குறிப்பாக விஜய் மாநாட்டில் மட்டும் தொடர்ச்சி எப்படி நடக்குது, எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம், அதில் இருக்கிறவங்களுக்கு பத்தலை, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது வந்து போயிட்டுருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இதையும் இவர் ஒரு ஷூட்டிங்காக தான் பார்க்குறாரு அப்படின்றது தான் என்னுடைய சந்தேகம். ஒரு ஷூட்டிங்லேயும் வந்துட்டு போன படத்தில் இதெல்லாம் வந்து நான் போட்டிருந்தேன், இந்த தடவை வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்சாக வேணும், ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி போன மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணலாம்? போன மாநாட்டில் எப்படியெல்லாம் பேனர் வச்சோம், இந்த தடவை எப்படி வைக்க போகிறோம்? ஆனால் எல்லா மாநாட்டிலையும் ஒன்று மட்டும் காமனாக இருக்குது, என்னென்னா ரேம்ப் வாக். அப்போ இவர் தன்னை தலைவராக முன்னாடி நிறுத்திக்க போகிறாரா, இல்லது ரசிகர்களுக்கு முன்னாடி ஒரு திரை நட்சத்திரமாகத்தான் தன்னை வந்து காட்டிக்க போகிறாரா? ஆனால் உங்களை மாதிரி விமர்சகர்கள் மட்டும் இது விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் பொதுமக்கள்லாம் வரவேற்கிறாங்க. மதுரையில் இந்த மாநாடு நடந்து வச்ச பின்னாடி நிறைய கடைகள் வந்து நல்லா சேல் ஆகுது. இந்த கொடியை தயாரிக்கிறதா இருக்கட்டும், வாட்டர் காட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், நல்ல பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு, நாங்கள் வரவேற்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விபத்துக்களை அவங்க பெரிதாக பொருட்படுத்தவே மாட்டேன்றாங்களே. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழல். அப்போது உங்களுக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் அவன் பாட்டுக்கு அவனுடைய உயிரை பற்றி கூட இந்த சமுதாயத்துக்கு அக்கறை இல்லை, ஆனால் தலைவன் மட்டும் வரணும் அப்படின்னா எப்படிங்க வர முடியும்? அப்போது ஒரு உயிர் பறிப்பு இருக்கு, அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இதுக்கு முன்னாடி வீசாலையில் நடந்த மாநாட்டின் பொழுது ஒருத்தர் வந்து வரும்பொழுது விபத்தில் உள்ளாயிட்டார். அந்த விபத்தில் வந்து இறந்து போன அந்த தொண்டருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நிமிஷம் மௌனம் அஞ்சலி, இல்லை அது இந்த மாதிரி நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்றதையாவது நீங்கள் நினைவுபடுத்தியிருப்பீங்களா? இப்படி இருக்கிற உங்ககிட்ட, உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கே உங்களால் வந்து நன்றி செலுத்த முடியல அப்படின்னா அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? மக்கள் வந்து உங்களை எப்படி ஒரு தலைவனாக ஏற்றுக்க முடியும்? ஒரு தலைவன் என்பவன் தன்னை மட்டும் சிந்திப்பவனா? தன்னை சிந்திப்பவன் என்றைக்குமே தலைவனாக இருக்க முடியாது. மக்களினுடைய பிரச்சனைகளை இதை வந்து சிந்தித்து அதுக்கு வந்து தீர்வு சொல்லக்கூடியவன் தான் தலைவன். ஆனால் நீங்கள் உங்களுடைய மக்களையே, உங்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களையே உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னா, இல்லை அசம்பாவிதம் எல்லா இடத்துலையும் நடக்கும் தான், அந்த மாதிரி ஒரு உயிர் பறி போயிருக்குன்னா அந்த உயிருக்கு நீங்கள் செய்த மரியாதை என்ன? அந்த கட்சியில் இன்னொரு தரப்பாக வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, இது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. எப்படின்னா எல்லா கட்சியிலும் எல்லா மாநாட்டிலும் நடக்க போகுது, ஏன்னா விஜயின் கட்சிக்கு மட்டும் என்ன புதுசாக பேசுகிறீங்க, விஜய் எது செஞ்சாலும் குற்றன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது இந்த மாதிரி வார்த்தை எப்படி நீங்கள்? சரி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறது அப்படின்றது நம்ம கையில் இல்லை. இப்போ சாலைகளில் ஒரு விபத்து நடக்கிறது அப்படின்றது நம்ம கையில் இல்லை, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றிருக்கீங்க, உங்களுடைய ரியாக்ஷன் என்ன, அதைத்தான் வந்து நம்ம கேட்குறோம். இப்போது இது போலீஸ் கஸ்டடியில் ஒரு சாவு நடந்தது, ஒரு நபரை வந்து அடித்தே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லி பூசி வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன செஞ்சார்? அந்த தாய்க்கு ஃபோனில் பேசி மன்னிப்பு கேட்குறார் இல்லையா? அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அப்படின்றது வேற விஷயம். அவர் அதை வந்து தன்னுடைய தலையில போட்டுக்கணுமா வேணாமா அப்படின்றது வேற விஷயம். ஒரு தலைவனாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுதானங்க ரொம்ப முக்கியம். இப்போ நாட்டில் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு என்ன, அதுலேயும் முன்னாடி போன முறை இருந்த முதல்வர்
தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்டை கூட நான் வந்து தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாராவது சிரிக்க மாட்டாங்க? நான் ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க நம்மளை பத்தி? அப்போ ஒரு தவறு நடக்குது, இல்ல ஒரு ஒரு உயர்வு நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து தார்மீகமாக பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? தலைவன் கிட்ட தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அசம்பாவிதமே நடக்காது, 100% கிடையாது அப்படின்னு நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய எதிர்வினை என்ன? இதை வந்து நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ உங்க இடத்துக்குள்ள வந்தவங்களுக்கே இந்த மாதிரி நிலைமை அப்படின்னா அவங்களே வந்து நீங்க கைவிட்டுடுவீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுடைய நிலைமை என்ன? இந்த நாட்டு மக்களினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய நிலைமை என்ன? அதுதானே நம்ம வந்து கேள்வியா கேட்கறோம். அதனால மறுபடியும் இவர் வந்து இவர் வெளியில வராரு அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு படக்காட்சியாகத்தான் பார்க்கிறார். இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, இவர் ரயில்ல வரலையாம், ஃப்ளைட்ல வரலையாம், என்னன்னா இவருடைய கேரவன்லயே வராராம். இப்போ கேரவன்லயே இருக்கிறதுனா என்னன்னு நீங்க யோசிங்களேன். படக்காட்சி நடந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு டைரக்டர் வந்து கட்டுன்னுவாரு, உடனே எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ இவங்க வந்து கேரவனுக்கு போயிடுவாரு. அங்க போயிட்டு இது ஃபேஸ் வாஷ் பண்றதோ அல்லது அந்த மேக்கப்பை வந்து சரி பண்ணிக்கிறதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறதோ இது எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய இது என்னன்னா இப்போ பனையூர்ல இருந்து அந்த இது வந்து வரப்போகுது. அதனால படக்காட்சி மதுரையில இருக்கிறதுனால நீங்க வந்து கேரவன்லயே வரீங்க. இவர் திட்டமிட்டே பண்றாரா விஜய் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பூதாகரம் ஆக்கணும், இதுவும் ஒரு நியூஸ் ஆக்கணும் அப்படின்ட்டு திட்டமிட்டே பண்றாரா? இல்ல அவர் ஆக்டரா இருக்கிறனால இப்படி ஒரு அந்த குணாதிசயங்கள் என்ன தவிர்க்க முடியாம இருக்குதா அப்படி பாக்குறீங்களா? அவருக்கு இன்னும் அரசியல் அப்படின்னு சொன்னா என்ன புரிதல் அப்படின்றது இல்லை. அவருக்கு உண்மையிலேயே அரசியல் வரணும் அப்படின்ற எந்த ஆசையும் கிடையாது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த 26 தேர்தலுக்கு பிறகு இந்த புயல்ல, கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா தாவேகான்னு ஒண்ணு இருக்கா, இது தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும். ஏன்னா இவரை வேண்டும்னே திட்டம் போட்டு உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா யாரா தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி இவரை வந்து இந்த அரசியலுக்குள்ள இறக்கி விட்டு சில ஓட்டுகளை வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவர் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அது பின்னாடி யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா நமக்கு நல்லா தெரிஞ்சு, அதாவது இந்த கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி பாஜகவை பத்தி சொல்லும்போது மட்டும் ரொம்ப, அதாவது அடிக்கிற மாதிரியும் அடிப்பேன், நீ அழுகுற மாதிரியும் அழுதுக்கோ அப்படின்னு வலிக்காம தட்டுவாங்க பாருங்க. அதேதான், அதைத்தான் இவர் வந்து செய்யறார். அதனால இவர் யாருக்கான ஆள் அப்படின்றத வந்த நாள்லயே நமக்கு சொல்லிட்டார். இதுக்கப்புறமாவும் இல்லை நான் வந்துட்டு ரொம்ப வீறு கொண்டு நான் வரப்போறேன், நான் வந்துட்டு கட்சியில வந்துட்டு நான் தக்க வைக்க போறேன், என்னுடைய மக்களை எல்லாம் நான் உயர்த்த போறேன், இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு என்ன ஒரு முழக்கம்? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜயம். ஏன் நீங்க வந்த உடனே மக்களுக்கு தானே வந்து தொண்டு செய்யணும்னு வரீங்க. அப்போ மக்களை பத்தி எதிர்பார்க்காம வந்த உடனே முதல்வர் வேட்பாளர், அது அந்த நாற்காலியை எடுத்து உங்க கையில கொடுத்துருவாங்களா? இது என்ன படமாங்க? படத்துலதான் வந்து ஒரே பாட்டு தான் நடக்கும், ஒரு மேக்சிமம் 10 நிமிஷம். அந்த ஒரு பாட்டுக்குள்ள குழந்தையா இருந்தவங்க வளர்ந்துருவாங்க, ரொம்ப வறுமையில இருந்தவங்க அவ்வளோ பெரிய பிசினஸ் மேக்னெட்டா. ஆமா, அந்த மாதிரி இவர் வந்து ஒரே இதுல வந்து நான் முதல்வர் மாற போறேன் அப்படின்னு ஒரு கனவோட வந்திருக்கிறாரு. என்னன்னா இவரை இறக்கி விட்டுட்டாங்க பாவம். இவருக்கு அரசியல் மீது எந்த விதமான விருப்பமும் கிடையாது. ஊடகங்களை இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஹைப் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குல்ல. ஊடகங்களை இப்படி ஹைப் பண்ணா இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து முந்தியடிச்சு போறதுக்கான கூட்டத்தை பிரம்மாண்டமா காட்டுறதுக்கும் இருக்குல்ல. இப்போ ஊடகத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, என்னவா பாக்குறீங்க? இன்னும் கேட்டா சில நேரங்கள்ல ஊடகங்கள் வந்து நம்மளை வந்து திசை மாத்திக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஊடகத்தினுடைய கண்ட்ரோல் வேற யாருக்கிட்டயோ இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாகவே கேள்விப்படுறோம். இப்போ விஜய் மாதிரியான தனியார் தொலைக்காட்சிகள்ல ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி நீயா நானா, அதுல இந்த 3ஆம் மொழி கொள்கையை பத்தி பேசும்போது அந்த நிகழ்ச்சியே வந்து தடை பண்ணணும் அப்படின்னு யார் பேசுறாங்க? அவங்களுடைய கட்சி என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர்கள் தான் பல நேரங்கள்ல இந்த ஊடகங்களை எல்லாம் இயக்குறாங்க. விஜயை ப்ரொமோட் பண்ணியதுல என்ன லாபம் இருக்கு போகுது? அந்த கட்சி அவங்க வந்து நான் இறக்கி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல்ல 40ல் 40 வரல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதான் நிலைமை, பாண்டிச்சேரியிலும் இதான் நிலைமை. அப்போ இந்த சூழல்ல நம்ம எங்கேயாவது நம்மளுடைய காலை வச்சிட மாட்டோமா? இதுவரைக்கும் அதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரை மேல சவாரி பண்ணிட்டு வந்தாங்க. கடைசியில அதிமுகவும் வந்துட்டு தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கூட்டணியை விட்டு வந்துடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன மந்திரம் பண்ணாங்களோ தெரியல, மறுபடியும் போயாச்சு. வேற வழியே இல்லை, தற்கொலைக்கு தயாராயிட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல
அதிமுகவின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்போ எப்படி அந்த ஓட்டை வந்து நம்ம காலி பண்றது? அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு. அது யாரை வச்சு அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு கூட நீங்க கிராமப்புறங்கள்ல தாராளமா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து நீட்டினீங்கன்னா வாழ்க எம்ஜிஆர்னுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வள்ளல்னா எம்ஜிஆர். எப்படி நம்ம இலக்கியத்துல வள்ளல்னா பாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து வள்ளல்னா எம்ஜிஆர். அதனால அந்த எம்ஜிஆருடைய முகத்தை வச்சுதான் அந்த ரெட்டலையை பார்த்த உடனே நம்ம தலைவன்டா அப்படின்னு அவங்க குத்திட்டு போவாங்க. அதனால அந்த சதவீதம் தான் இருக்குமே தவிர சிறுபான்மையினுடைய ஓட்டு காணாம போயிடுச்சு. அப்போ இந்த ஓட்டுகளை எல்லாம் எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு இதுக்குன்னே உட்கார்ந்து யோசிச்சு திட்டம் போட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட பிரபலமா இருக்கிறவங்கள கொண்டு வந்து இறக்குறாங்க. சூப்பர் ஸ்டார், ஒரு சரியான தேர்வு அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்தாங்க. அவரால் ஈடு கொடுக்க முடியல. கடைசியா நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் பசங்க லீவ் லெட்டர் எழுதுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைங்க. நான் என்ன கேட்குறேன், அரசியல்ல இருக்கிறதுக்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி உங்களால படப்பிடிப்புகள்லாம் போக முடியுது? எப்படி வந்து பறந்தெல்லாம் உங்களால அடிக்க முடியுது? ஒரு படப்பிடிப்பு அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டேக்ல ஓகே ஆகலாம், 10 டேக்ல ஓகே ஆகலாம், இல்ல 2 நாள் கழிச்சு தான் ஓகே ஆகலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது படப்பிடிப்பை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் வந்து அரசியலுக்குள்ள வரல அப்படின்னா அரசியல்ல அவருக்கு ஈடுபாடு கிடையாது. ஈடுபாடு இருந்து இவருக்கும் இருக்கிற போதாமைகள்லாம் பயன்படுத்தி ஒரு வின் பண்ணலான்றதுல தான் வராரு. ஏன்னா இவர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் இப்போ ப்ரொமோட் பண்றாரு. தன்னோட மாநாட்டு அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்காரு, அதே சமயம் அண்ணா போட்டோ வச்சிருக்காரு, விஜயகாந்த் போட்டோ வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவர் முதல்லயே வந்து திராவிடமும் தேசியமும் கண்கள் அப்படின்னு அதுக்கே இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒண்ணு சாம்பார்னு சொல்லு, இல்ல கருவோட்டு குழம்புன்னு சொல்லு, கருவோட்டு சாம்பார்னு சொல்லாதன்னு. அப்போ இவங்க மறுபடியும் எங்க வராங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க திராவிடம் பேசாம உங்களால நிலைச்சு நிக்க முடியாது. அரசியல் கட்சி, அரசியல் தலைவர்கள் மக்களோட வந்து நிக்கணும் அப்படின்னா இந்த மண்ணினுடைய கொள்கை திராவிட கொள்கை. அவங்க கோவிலுக்கு போவாங்க, கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, அலகு குத்திப்பாங்க, இது எல்லாமே பாத யாத்திரை பண்ணுவாங்க. ஆனால் பெரியாரை வந்து போய் பார்த்துட்டு வருவாங்க. பெரியாருடைய கொள்கைகளை வந்து தலைமையில கொண்டு எடுத்துப்பாங்க. ஏன்னா பெரியார் பேசியது தன்மானம், சுயமரியாதை, கிட்டத்தட்ட மனிதாபிமானம் தான் அது. அப்போ மனிதாபிமானத்தை பேசக்கூடிய அந்த கொள்கைகளை ஏத்துக்கிறாங்க. தனக்கு வீட்டில இருந்து கற்பிக்கப்பட்ட கடவுளையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இதுதான். அதனால இந்த பாஜகவினர் நடிகர் விஜய் அவர்களை ஒரு தலைவராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக இங்க கொண்டு வந்து இறக்கும் பொழுது திராவிடத்தை விட்டுடாதீங்க, திராவிடத்தை விட்டீங்க அப்படின்னு சொன்னா காலி ஆயிடும். அதே மாதிரி தேசியத்தை வந்து சொல்லுங்க, தேசியத்தை சொன்னாதான் எங்களுக்கும் கொஞ்சம் வெளிச்சம் விடும் அப்படின்னு 2 ட்ராக்லயும் வந்து அதாவது 2 குதிரையில வந்து சவாரி பண்றதுன்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இவரு பேரறிஞர் அண்ணாவை வந்து பேனர்ல வைக்கிறாங்க, அடுத்தது வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து பேனர்ல வைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வைக்கிறதுனால அவங்க எங்க இருந்து முளைச்சவங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ அப்போ திராவிடத்துல இருந்து தான் வந்தவங்க. அவங்க பேரறிஞர் அண்ணா திராவிடர் கழகத்துல இருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு கொண்டு வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து தான் அண்ணா திராவிட, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எம்ஜிஆர் கொண்டு வர்றாரு. அப்போ மறுபடியும் நீங்க எங்க வந்து நிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா திராவிடத்துல தான் கொண்டு வந்து நிக்க வேண்டியது இருக்கு. அதனால ஒருவேளை திராவிடத்துக்கான ஓட்டை தான் நம்ம கிட்ட வர்றதுக்கான ஒரு வேலையை நடிகர் விஜய் அவர்கள் செய்யறாரோ அப்படின்னு வந்து சில பேர் வந்து பேசுறாங்க. அப்படி இல்லை, அந்த திமுகவினுடைய ஓட்டை வந்து பிரிப்பதற்காகத்தான் அதே கொள்கையை அவர் பேசுறார். விஜயகாந்த் வச்சது அங்க இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இப்போ தேமுதிக கூட திமுகவை நோக்கி வருவதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சூழல்ல நம்ம ஒரு குழப்பத்தை, எப்பவுமே வந்து குழம்பிய நிலையில வந்து மீனை பிடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை வந்து நம்ம பின்பற்றலாம். எப்படியாவது நம்ம வந்து உள்ள நுழைஞ்சிடணும். அப்படி உள்ள நுழையும் பொழுது நம்ம கூட யாரை கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னா எங்கேயுமே தாமரை மலராதுன்னு இருக்கக்கூடியதை வந்து நம்ம கொஞ்சமாவது கொண்டு வந்து இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை தான் இவரின் வழியாக ஒன்றிய அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு. பொது மேடையில வந்து பாஜக விமர்சனம் பண்றது கடுமை விமர்சனம் பண்றாருல்ல? கடுமையெல்லாம் விமர்சனம் பண்ணலங்க, ரொம்ப வந்து மெலீசா. ஆமா என்னங்க நீங்க வந்து பாஜக விமர்சனம் பண்ணலையா அப்படின்னு, ஆமால பண்ணல அப்படின்னு சொல்லி பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய விமர்சனம் என்பது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல.
சரி, விமர்சனம் பண்றாரு அப்படின்றீங்க இல்லையா? இன்னைக்கு பீகார்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? அடுத்தது வந்து தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதுக்கு வந்து என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? அறிக்கை விட்டார்ல, ஓட் சோரின்ற ராகுல் காந்தி வாக்கு திருட்டுன்னு ஒண்ணு பயங்கர கேம்பெயினா பண்றாரு. அதுக்கு இவர் அறிக்கைலாம் விட்டார்ல. சரி, ஆதரிக்கிறான். நம்மை போன்ற சாமானியர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம முகநூல்ல ஒரு பதிவு போடுவோம் இல்லையா? அதுக்கும் இவர் கொடுக்குற அறிக்கைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அப்போ நானும் என்னை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் போட்டு நிப்பனே தவிர நான் களத்துக்கு போக மாட்டேன். அவரும் அறிக்கையை கொடுத்துட்டு அப்படியே நிறுத்துவாரே தவிர களத்துல இறங்க மாட்டார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ டாக்டர் கலைஞர் பாலிடிக்ஸ் சொல்றாங்க. அதை எப்படிங்க மண்ணு படாம வந்துட்டு நான் இது விவசாயம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப நீங்க விவசாயம் பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு அரிசி கிடைக்கணும், நெல்மணி விளையணும், ஆனா வந்து நீங்க உழைக்க மாட்டீங்க. இல்ல, இப்படி தாவக்க கிட்ட நம்ம இப்படி கேள்வியெல்லாம் கேட்டா அதுதான் டீசன்ட் பாலிடிக்ஸ். இது ஒரு தனித்துவமான பிரைமரி போர்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு வந்து ஒரு பதிலாக கொடுக்குறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ புரியுதா உங்களுக்கு? அரசியலுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அரசியல்னா என்ன அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச இதுவும் இவங்களுக்கு இல்லை. எப்பவுமே களத்துல வந்தா தான் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றால்தான் உங்களால ஓட்டுகளை வந்து அறுவடை செய்ய முடியும். இப்படி ஒரு பக்கம் இருந்து இன்னொரு கேள்வி இதுக்கே வைக்கிறாங்க. அந்த கேள்வி மிக எளிமையா இருந்தாலே என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் வந்திருக்காரு, பொதுமக்களை கூட நீங்க எடுத்து நீங்க பப்ளிக் பைட்டா நம்ம போகும்போது இல்லை பொதுமக்கள் வாதிக்கும் போது இப்பதான் வந்திருக்காரு, எல்லாமே ஒரே டைம் ஏன் இது எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க. ஒரு நல்ல வாஸ்தவமான ஒரு கேள்வி. இப்பதானே வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறீங்க? அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு. அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா சாகர வரைக்கும் அவர் தான் முதல்வர். அவர் முதல்வர் பதவியில இருக்கும் பொழுதே இறந்துட்டார். இதுதான் நிலைமை. அவர் வந்து முதல்வர் ஆயிட்டாரே, அப்போ நான் வரமாட்டேனா? ஆனா எம்ஜிஆருடைய முதல்வர் பதவியை மட்டும் நீங்க யோசிக்கிறீங்களே, எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி எந்தெந்த பொறுப்புகள்ல இருந்தார், கட்சிக்காக என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கார், களத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்கார், எந்தெந்த எம்எல்ஏ அதாவது சட்டசபை தேர்தலில் நின்று இருக்கார், எப்பெல்லாம் அவர் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை கொஞ்சமாவது நீங்க வந்து நான் களத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை பற்றிய ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா நீங்க? இது எதையுமே செய்யாம டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அறிக்கை விடுவார். அறிக்கை விடுறதோட நிறுத்திப்பாரான்னு கேட்டா இல்ல, மறுபடியும் அந்த இடத்துல என்ன அப்படின்றத ஃபாலோ அப் இருக்கும், கள ஆய்வுன்னு சொல்லி போய் பார்ப்பார். இவ்வளவும் நடக்கும். அப்படி இல்லாட்டி அதை தாண்டி ஒரு ஆணையம், ஒரு கமிஷன் ஒன்று நிர்ணயம் பண்ணி அதுக்கு என்ன அப்படின்றத தகவல்களை எல்லாம் கேட்டு வாங்கிப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டத்தினுடைய நபர்களை நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. பாரதி என்ன சொல்றாருன்னா, நாங்களே தான் போனோம் அப்படின்ற மாதிரி வச்சாருல, அவர் வரன்னு தான் சொன்னார், நாங்க தான் போனோம் அப்படின்ற. ஆமா, அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோழர் பாரதி சொல்லும் போது அங்க வந்துட்டார் அப்படின்னு சொன்னா மக்கள் கூட்டம் கூடிடும். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் ரொம்ப தார்மீக முறையில வந்து போராட்டம் பண்ணாங்க. அங்க எங்கேயுமே ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல. அந்த இது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கடியான ஒரு போக்குவரத்து, அது கூட பாதிப்பு ஏற்படவில்லை. அதனால அவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துதான் ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க வந்து பண்ணாங்க. இந்த சூழல்ல நடிகர் விஜய் அங்க வந்தாங்கன்னா நிச்சயமா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அப்புறம் இதை காரணம் காட்டி வேற மாதிரியான அணுகுமுறைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே வாஸ்தவம் தான். அப்போ நீங்க வந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை பார்க்கறதுக்காக வராங்க இல்லையா? தலைவன்ற அப்படின்றதுக்காக வராங்களா, நடிகர்ன்றதுக்காக வராங்களா? நடிகர் தான். முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் கூட உங்களை மக்கள் வந்து ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய நிலைமை வரல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உடனடியாக முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுவது தவறு. நம்ம அதைத்தான் சொல்றோம். யாருமே கட்சியை தொடங்க கூடாதுங்க, திராவிட கட்சியை தாண்டி வேற எதுவுமே வந்து வரக்கூடாதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லை. இந்த மண்ணினுடைய பழக்க வழக்கம், இந்த மண்ணினுடைய நம்பிக்கை திராவிடம், அதுல நீங்க தொடங்குங்க, அதை பத்தி பேசுங்க. சரி, அடுத்தது வந்து இந்த மண்ணுக்கு வந்து எது ஏற்றது அப்படின்னு பார்த்தா திராவிட சிந்தனைகளோடு வரக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். இந்த மண்ணில் ஜனநாயகம்னு ஒன்று இருக்கு. அதனால ஜனநாயக முறைப்படி எத்தனை கட்சிகள் வந்தாலும் நம்ம ஆதரிக்கிறோம். ஆனா இந்த மக்களுக்கு அவங்கள நலன்ல வந்து நீங்க கொஞ்சமாவது அக்கறை காட்டுறீங்களா அப்படின்றதான் நம்முடைய கேள்வி. அதனால நீங்க வந்து தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க விசாரிச்சிங்க, இது எல்லாம் எந்த அளவுக்கு அரசியல்ல ஈடுபடும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் சினிமால இருந்திருக்காரு. அவரும் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹீரோ அப்படின்னு சொன்னா வெயில் படாம இருக்கணும், அப்படி இருக்கணும், அவங்க ஸ்கின்னை பாதுகாக்கணும், இப்படி பராமரிப்பு. இன்னைக்கு அவர் எந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை பார்க்குறாரு?
ஒரு மழை வெள்ளம் வந்தா 12 மணி நைட்டு 12 மணி ஆனா கூட அவரை வந்து நம்மளால களத்துல பார்க்க முடியுது. அது அரசியலா? இல்லை நான் வந்தாலே கூட்டம் கூடிடும் அப்படின்றனால நான் வீட்டிலேயே வச்சு சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது அரசியலா? இதைத்தான் நம்ம மறுபடியும் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கோம். அதனால இவர் வரக்கூடாது, இவரை ஏன் வந்தார் அப்படின்லாம் நம்ம கேட்கல. இவர் வந்ததனுடைய நோக்கத்தை, இவருடைய லட்சியத்தை இவர் நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டார் அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தை இந்த இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய கட்சி வருதுன்ன உடனே அப்படியே மகிழ்ச்சியா போறாங்க. இப்போ துணிக்கடையில கூட புது ட்ரெண்ட்ல ஒரு ட்ரெஸ் வருதுன்னா போய் ஆளா எடுப்பான். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, தனக்கு வந்து சரியா இருக்கா இல்லையா, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, இன்னைக்கு அது வந்திருக்கு நான் அதை போடணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இந்த தாவேகா கட்சி கூட இளைஞர்கள் பார்க்குறாங்க. அவங்கள ஏமாத்திராதீங்க. நீங்க வந்து இதுல தொடர்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி இன்னும் கூட ஒன்றியத்துக்கு நகரத்துக்கெல்லாம் உங்களால வந்து பொறுப்பாளர்களை நியமிக்க முடியலையே. இதுதானே அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம். அதனால அவங்கள ஏமாத்திராதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதே சமயம் 20 லட்சம் பேர் கூட்டுறதா சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆபத்தா பார்ப்போமா, இல்ல எதனா பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஆபத்தான சூழல் தாங்க. ஏன்னா அனுமதி காவல்துறை கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறது அப்படின்றது என்ன, ஒரு 5 லட்சத்துக்குள்ளதான் சொல்றாங்க. சரி, ஒரு 5 லட்சம்னே வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் மக்கள் வரப்போறாங்க அப்படின்றதுக்காக அனுமதி வாங்கியிருக்கீங்க. ஆனா 15 லட்சம் 20 லட்சம் மக்கள் வச்சிருக்கிறது 20 லட்சமா அப்படி வந்து குவிஞ்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க. 5 லட்சம் இருக்க வேண்டிய இடத்துல அதை விட 3 மடங்கு அதிகமாக 4 மடங்கு அதிகமாகவோ மக்கள் வந்தா மக்கள் நெரிசல்ல என்ன ஆவாங்க? ஏன்னா விக்கிரவாண்டில 7 லட்சம் பேர் கூடதா சொல்றாங்க. அதனால பல இறப்புகளா இருக்கட்டும், சில பேர் வெயில் தாக்கத்தால வந்து தண்ணி எல்லாம் பெரிய சிக்கல் உட்படதா சொல்றாங்க. இதுல என்ன சிக்கல்கள் ஏற்படும்? ரொம்ப கஷ்டம் தாங்க. இப்போ அவங்களோட வண்டி நிறுத்துறதுக்கான பார்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 இடத்த வந்து பார்த்து வச்சிருக்காங்க. 400 ஏக்கர்ல ஒதுக்கி வச்சுதான் சொல்றாங்க. சரி, இப்போ அந்த பார்க்கிங் ஏரியா தனியா எங்கேயோ போய் இருக்க போகுது. அந்த தனியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இளைஞர்கள், இளைஞன் நல்லவன், பேரறிஞர் அண்ணா தான் சொல்றாரு, இளைஞன் நல்லவன். இளைஞர்கள் அப்படின்னு அவங்க கூட்டமா, மாணவர்கள் அப்படின்னு கூட்டமா சேரும்போது என்ன நடக்கும்? அப்போ இந்த ஒரு வேன்லாம் நிற்கக்கூடிய இடத்துல இளைஞர்களாக மாணவர்களாக சேர்ந்திருந்து ஏதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டா யார் பொறுப்பு? என்ன சொல்லிடுவாங்க? இந்த பேனரோட தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த நிகழ்ச்சிக்காக தாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் யாருக்கு கெட்ட பெயர்? கட்சிக்கு தானே வந்து கெட்ட பெயர் வரப்போகுது. அப்போ நீங்க வந்து மக்களுக்கு உண்மையிலேயே அந்த தொண்டர்களுக்கு சரியான ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கீங்களா? எல்லா கட்சிகளை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பயிற்சி பட்டறை, ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு நடத்துவாங்க. டிஸ்ட்ரிக்ட் தொகுதி வாரி அப்படிலாம் நடத்துவாங்க. நிச்சயமா. அப்ப அவங்களுக்குள்ள வந்து என்ன புரிதல் இருக்கு? ஒரு எஜுகேட் ஆகுவாங்க, அரசியலை பத்தி எப்படி இருக்கணும், எப்படி ஒரு தொண்டனா இருக்கணும்னு தெரியும். இன்னைக்கு கூட திமுகவுல மாணவர்களை வந்து போட்டிகள் மூலமாக ஒருங்கிணைக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட தலைப்புகளை கொடுத்து அந்த தலைப்புகள்ல இருந்து தயார் பண்ணிட்டு வந்து அதுல முதல் 2, 3 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவர்களை வந்து பேச வைக்கிறாங்க. அப்போ ஒரு இளைய தலைமுறை வந்து ஒரு வீறு பெற்று வரும் பொழுது இன்னும் எவ்வளவு பெரிய வீச்சு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த கட்சியை வந்து அடிப்படை நிலைமையில இருந்து கட்டமைக்காம நான் வந்து தேர்தலை நோக்கி வருவேன் அல்லது வந்து நான் அந்த இது வெற்றிக்கான இடத்த பிடிப்பேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப முட்டாள்தனம். அதைத்தான் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்றோம். ஒரு அரசியல் அப்படின்றத ஏன் வந்து நிறைய பேர் வந்து சாக்கடை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, மற்றவங்களை வந்து வரவிடாம பார்த்துக்கிறாங்க. அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவதன் வழியாக அப்போ இளைஞர்கள் அந்த பக்கம் வரக்கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பயந்து ஓடுறாங்க. அந்த இடத்துல இவர் வந்திருக்கார். இவர் வந்தாரா அல்லது வரவழைக்கப்பட்டாரா? ஏன்னா ஒரு ரெய்டு வந்தா எல்லாரும் அரசியலுக்குள்ள குதிக்கிறாங்க, ஒரு ரெய்டு வந்தா எல்லாரும் ஒரு கட்சியில போய் சேர்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ இந்த சூழல்ல இவர் இப்படி வந்து இந்த தேர்தலை நோக்கி வர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு இந்த மாநாடு அரசியல் இம்பாக்ட் ஏற்படுத்துமா 2026 தேர்தலில்? எப்படி பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து 2026 தேர்தல் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவில் என்ன சொல்லி ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. இப்போ திடீர்னு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க கூட்டம் போடுற இடத்துல ஆம்புலன்ஸை உள்ள இறக்குறாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க பேனர் வந்து விழுந்திருக்கு, தொண்டர்கள் வந்து அடிபட்டிருக்கு, அப்போ அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு இல்லை, இவங்க வந்து ஆம்புலன்ஸை வந்து காலியா அனுப்புறாங்க. எங்க உங்களை வந்து சிகிச்சைக்காக கூட்டிட்டு போனோம் அப்படின்னா காலியா தானேங்க வரும், அது என்னங்க ஷேர் ஆட்டோவா?
ஏற்கனவே ஆட்களை வந்து ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு. இப்போ இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். இப்போ இந்த சூழல்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு இவர் குரல் கொடுத்துருக்கணும். அவங்க நடத்தி அந்த போராட்டத்துக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இவர் வலுவான ஒரு குரலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனா இவர் கொடுக்கல. ஏன்னா இவங்க ஆட்சி காலத்துல தான் பெரும்பான்மையான பகுதிகள் இது தனியார் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ இவங்களுக்கு பேச முடியல. இது ஒரு வெற்றிடம். இப்போ அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டா அவர் வந்து குய்யோ முறையோன்னு இன்னைக்கு கதறிட்டு இருக்காரு. மரத்துக்கு மாநாடு போறாரு, மாட்டுக்கு மாநாடு போறாரு, பாவம் காத்து கூட போடுறாரு. ஒரு மாநில தகுதி பெற்றிருக்கக்கூடிய கட்சியா இப்பதான் மாறி இருக்கு. இந்த சூழல்ல திடீர்னு தாவேகா அப்படின்னு புறப்பட்டு வந்த உடனே இப்போ இளைஞர்கள் பாக்குறாங்க, இந்த பக்கம் போவோமா அந்த பக்கம் போவோமா. இந்த பக்கத்துல நாம் தமிழர்ல இருந்து ஏற்கனவே ரொம்ப அடிப்படையாக இருந்த சில நபர்கள் வந்து அங்கிருந்து காணாம போறாங்க, அங்கிருந்து வந்து கிளம்பி தெரிச்சு ஓடுறாங்க. இப்போ இந்த சூழல்ல இளைஞர்களுக்கு குழப்பமா இருக்கு. ஒருவேளை தாவேக்காவுக்கு போனா நமக்கு ஏதாவது கிடைக்குமோ. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப வருஷமா அப்படிதான் நினைச்சு நம்ம இந்த ரசிகர் கூட்டத்துல இருந்தோம்னா, ரசிகர் மன்றத்துல இருந்தோம்னா எப்படியும் நம்ம தலைவன் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பான் அப்படின்னு நினைச்சவன்லாம் இன்னைக்கு சுகர் வந்து பிபி வந்து அவன் வேற ஒரு நிலைமையில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி இங்க நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியில் நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு பொறுப்பு வந்துடும் அப்படின்னு கணக்கு போட்டு இப்போ இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பதறி போயிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா திமுக மேல வைக்கிறது என்னமோ, தாவேகா மேல வைக்கிறது என்னமோ, இப்படி அந்த பக்கம் வந்து ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா 26ல் நம்ம ஏதாவது ஒண்ணு நம்மள நிரூபிக்கணும். இப்போ 3வது கட்சியா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த வந்து நம்ம எப்படியாவது தக்க வச்சுக்கணும். அந்த நிலைமையில அது இருக்கு. இப்போ அடுத்ததா இப்போ தாவேகாவினுடைய நிலைமையும் திமுகவினுடைய நிலைமையும் இப்போ எப்படி ஒப்பீடு செய்யும் பொழுது இதை ரெண்டுத்தையும் ஒப்பீடு செய்யறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கட்சியினுடைய காலம் என்பது வேற, இந்த கட்சி வந்து இன்னைக்கு தான். நம்ம ஊர்ல பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, நேத்து முளைச்சி 2 இலை கூட விடலை அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ அதை கொண்டு வந்து திமுகவோட கம்பேர் பண்ணி பேசுறது அப்படின்றதே ஒரு தவறான மனநிலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் மறுபடியும் அதையே சொல்றாங்க அப்படின்னா, எப்படியாவது ஒரு திசை மாற்றக்கூடிய ஒரு வேலையை ஊடகத்தின் வழியாக இல்ல நான் வந்துட்டு வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி தான் வரப்போகுது, இவ்வளோ ஓட்டுகள் அவங்க வாங்க போறாங்க, அவங்க வாக்கு சதவீதமே உயரப்போகுது அப்படின்னு சொல்லுவதன் வழியாக மக்களை வந்து மடைமாற்றக்கூடிய திசை திருப்ப செய்யக்கூடிய வேலையை அவங்க வந்து பண்றாங்க. இப்போ இந்த சூழல்ல தாவேகாவினுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா சிறுபான்மையினர், ஏன்னா அவங்கள முன்னாடி எல்லாம் சொல்லும் போது ஜோசப் விஜய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அவர்லாம் இன்னைக்கு என்ன ஆனார்னே தெரியல. அப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றதுனால ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லது சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை வந்து இவர் அப்படியே சிந்தாம சிதறாம வாங்கிடுவாரா? அதுக்காக வந்து நோன்பு திறக்கக்கூடிய வேலையெல்லாம் அவர் வந்து பண்ணார். அப்போ கூட ரொம்ப பெருசா வந்துட்டு அதுக்கு விளம்பரம்லாம் படுத்தாம ஆத்மார்த்தமா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கைலி கட்டிட்டு வந்தாரு, தலையில வந்து குல்லாய் போட்டு வந்தாரு, அந்த தொப்பியெல்லாம் போட்டு வந்தாரு அப்படின்லாம் வந்து பேசினாங்க. அதுவும் அவருடைய ஷூட்டிங்ல ஒண்ணுங்க அப்படின்றது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த சூழல்ல சிறுபான்மையினருடைய ஓட்டு இவருக்கு வந்து சேருமா? சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராக இவர் மாறி இருக்கிறாரா? அந்த மாநாடு சிறுபான்மைக்கு ஈடுபடாதா, மக்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாதா? அதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமான வேலை இருந்தது அப்படின்னு பாருங்களேன். ஒரு கடமைக்காக எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு அப்படின்னு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரீதியில தான் நடந்ததே தவிர உண்மையிலேயே எனக்கு வந்து சிறுபான்மையின் மீது பெரிய நம்பிக்கை இருக்கு, என்னுடைய படங்கள்ல எல்லாம் நான் சிறுபான்மையினரை சிறுமைப்படுத்தியதே இல்லை அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா? அப்போ இந்த சூழல்ல அதுவும் எடுபடாம போயிடுச்சு. அப்போ திராவிடத்தை வச்சு பேச முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பேச முடியும். அப்போ மக்கள் யோசிப்பான்ல, திராவிடத்தை தான் ஏற்கனவே திமுக பண்ணிட்டு இருக்கே, நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, நீங்க புதுசா என்ன கொண்டு வர போறீங்க, உங்களுக்குன்னு புதுசா ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா அப்படின்னு கேட்டா அப்போ காணாம போயிடுவாங்க. அதனால இந்த சூழல்ல தாவேகா ஓரளவு இளைஞர்கள் மத்தியில ஒரு பிரபலமாக இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க படிச்சு முடிச்சு 18 வயசானதுக்கு அப்புறமா ஓட்டு போடுறதுக்கே வருவாங்க. அதுக்கப்புறமா தான் தாவேகாவுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக நிற்க முடியுமா, அந்த பதவியை வந்துட்டு அவரால் தக்க வைக்க முடியுமா அப்படின்றத அதுக்கப்புறமா தான் பேச முடியும். அதனால இப்போதைக்கு
திமுகவின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அரசு உத்தியோகஸ்தர்கள், தூய்மை பணியாளர்கள், இவர்களுடைய அதிருப்தி எல்லாமே இன்னைக்கு அந்த ஓட்டு வந்து பிரியக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் எதிர்கட்சிக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு அப்படியான ஒரு மக்களினுடைய செல்வாக்கு கிடைக்கல. அதனால எல்லா ஓட்டுகளும் இனிமேல் சிறுபான்மையினுடைய ஓட்டுகளும் மற்ற ஓட்டுகளும் பெண்களினுடைய ஓட்டுகளும் குறிப்பாக சிந்தாம சிதறாம திமுகவுக்கு தான் விழப்போகுது. கண்டிப்பாக பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பண்ணிக்கிட்டீங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.